எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? உலகத்தின் முதல் நாவல் எழுதினது ஒரு பனிப்பெண்ணா? என்ன? வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஷன், அதாவது நாவல் எப்போ யாரால் எழுதப்பட்டதுன்னு தெரியுமா? அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி 11th century ஜப்பானில் முரசாக்கி ஷிகிபுங்கிற பெண் எழுதிய த டேல் ஆஃப் கேஞ்சிங்கிற நாவல் தான். இம்பீரியல் கோர்ட்டில் முரசாக்கி ஷிகிபோ ஷோஷி ராணியின் பனிப்பெண்ணாக இருந்திருக்காங்க. இவங்க நாவலிஸ்ட் மட்டும் இல்லை, ஒரு போயட்டும் கூட. த டேல் ஆஃப் கெஞ்சி பிரின்ஸ் ஹிகாரு கெஞ்சியின் வாழ்க்கை மற்றும் காதல் பற்றின கதை. 54 ஸ்க்ரால் சுருள்களில் எழுதப்பட்ட மிகப்பெரிய கதை இது. 70 வருஷம் நடந்த கதையை இதில் எழுதப்பட்டிருக்கு. இந்த கதையில் 500 கதாபாத்திரங்களா? அது மட்டுமா, வாக்கான்னு சொல்லப்படுற 800 ஜாப்பனீஸ் போயம்ஸும் இதில் இருக்கான். இந்த நாவல் ஒரு குளோபல் சென்சேஷனாக மாற இதை பல மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணவர் ஆர்த்தர் வாலே. 1925 வாக்கில் பிரிட்டிஷ் வோக்ங்கிற மேக்சின்காக வர்ஜீனியா வுல்ஃப் இதோட இங்கிலீஷ் வெர்ஷனை ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இதை ஒரு நினைவு சின்னமாக கருதுது. ஆனால் இந்த நாவல் பப்ளிஷ் ஆனப்போ நாவல்னாலே என்னன்னு தெரியாத காலகட்டம், அதனாலவே இது பெருசாக பேசப்படல. முராசாக்கி ஷிகிபு அந்த பெண்ணின் நிக் நேம். ஷிகிபுங்கிறது ஹெயான் கோட்டில் அவங்க அப்பா வகித்த பதவியின் பேர். முரசாக்கி பர்பிள் வெஸ்டேரியா மலர்களை குறிக்குது. முரசாக்கி இந்த கதையின் எண்டிங்கை பிளான் பண்ணவே இல்லை, அதனால அவங்க முடிஞ்ச வரைக்கும் எழுதிட்டே இருந்திருக்காங்க. 1010ஆம் ஆண்டில் இதை முடிச்சிருக்காங்க. இந்த கதையில் வர கதாபாத்திரத்தின் பெயர்கள் கூட அவங்களோட பதவி இல்லைன்னா அவங்களோட செல்ல பெயர்களாக இருக்குது. இது அந்த காலத்தின் ஹேயான் கோட்டின் வழக்கமாக இருந்திருக்கு. கதாபாத்திரங்களும் நேராக பேசாமல் மறைமுகமாகவும் கவிதை நடையில் உரையாடியிருக்காங்க. ஜாப்பனீஸ் கல்ச்சர் மற்றும் லிட்ரேச்சர் உருவாக்குனதில் இந்த டேல் ஆஃப் கெஞ்சிக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன, இந்த தகவல் பிடிச்சிருக்கா? அப்போ உடனே ஒரு லைக்கை போட்டுட்டு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். சாயோனாரா.